வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 5. தலைப்பு சிலப்பதிகாரம். பகுதி 1. சிலப்பதிகாரம். இந்த வகுப்பிலே நாம் காண இருக்கின்ற தலைப்புகளாக சிலப்பதிகாரத்தின் புகார் காண்ட பகுதியினை காண இருக்கிறோம். மங்கள வாழ்த்து பாடல் முதலாவதாக, மனையரம்படுத்த காதை அடுத்ததாக, அரங்கேற்று காதை, அந்திமாலை சிறப்பு செய் காதை, இந்திர விழா ஊர் எடுத்த காதை, கடலாடு காதை, காணல் வரி, வேனில் காதை, கணாத்திரம் உரைத்த காதை, நாடுகான் காதை போன்ற காதைகளின் கதை சுருக்கங்களை இன்றைய வகுப்பிலே காண இருக்கிறோம். இந்த தலைப்பு சுபமாணிக்கனார் இயற்றிய இரட்டை காப்பியங்கள் என்ற நமது இயலுக்குரிய பாட புத்தகங்களாக ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட்ட அந்த தலைப்புகளின் அடிப்படையில் சுபமாணிக்கனார் இயற்றிய அந்த நூலிலிருந்து நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தினுடைய காதை சுருக்கம் முதலாவதாக பார்க்க இருக்கலாம். இளங்கோவே, வேங்கை மரநிழலில் ஒரு முளை இழந்த பத்தினி ஒருத்தி நின்றாள். தேவர்கள் அவள் கணவனோடு வந்து அவளை அழைத்து சென்றதை கண்ணார கண்டோம் என்று குன்ற குறவர்கள் வியந்த செய்தியை அறிவித்தனர். கோவலன் சோழர் தலைநகராம் காவிரி பூம்பட்டினத்து பிறந்த வணிகன். பரத்தை குல மாதவியோடு கூடி ஆடி பொருளையெல்லாம் இழந்தான். ஆக கதை சுருக்கமாக இளங்கோவடிகளுக்கு அந்த கதை எவ்வாறு போய் சேர்ந்தது என்ற அந்த செய்தி முதலில் சொல்லப்படுகிறது. குன்றக்குறவர்கள் கூறிய அந்த செய்தி, அதன் பின்பு கோவலன் எத்தகையவன் எனக்கூடிய அந்த செய்தி, மாதவியோடு அவன் தனது நிலையை மறந்தவனாக எவ்வாறு சென்றான் எனக்கூடிய அந்த செய்தி இங்கு கூறப்படுகிறது. மனைவி கண்ணகியோடு கார்ச்சிலம்பு விற்க பாண்டியர்த்தம் மதுரைக்கு சென்றவன் தீய பொற்கொலனை கண்ணுற்றான். ஊழ்வினை முந்துற்றியது. சிலம்பு திருடிய கள்வன் என்று பாண்டியனால் கொல்லப்பட்டான் கோவலன். கற்புடை கண்ணகி அழுதாள், சினந்தாள், முளையை திருகி எரிந்தாள். மதுரை எரிய மதுரை மா தெய்வமாகிய அந்த தெய்வம் கண்ணகி முன் தோன்றியது. கோவலன் முற்பிறப்பில் சங்கமனை கொன்றான். அந்த தீவினையால் இப்பிறவியிலே கொல்லப்பட்டான் என்று காரணம் காட்டிற்று தெய்வம். இதனை வெள்ளி அம்பலத்து படுத்து கிடந்த நான் கேட்டேன் என்று தமிழ் புலவர் சாத்தனார் குறவர் செய்தியை இளங்கோவுக்கு விரித்துரைத்தார். ஆக சாத்தனார் வணிகராக இருப்பதால், ஒவ்வொரு ஊருக்கும் செல்லக்கூடியவராக இருப்பதால் இந்த செய்தி அவரிடம் ஏற்கனவே தெரிந்திருந்ததாகவும், அந்த செய்தியை மீண்டும் குறவர்கள் கூறியவுடன் இந்த செய்தி எனக்கும் தெரிந்த செய்தி என்று சாத்தனார் கூறுவதாகவும், அந்த செய்தியை சாத்தனார் கூற இளங்கோவடிகள் விரித்துரைத்ததாகவும் அந்த நிகழ்வுகள் இங்கே இடம்பெறுகின்றன. வரலாற்றை வழித்துணர்ந்த அடிகள் சிலப்பதிகாரம் என்னும் ஒரு நூல் யாப்பேன் என்று இளங்கோவடிகள் கூறுகிறார். அரசு முறையை தவறிய வேந்தர்களை அறமே அழிக்கும். கற்பியை எல்லோரும் ஏத்துவர். ஊழ்வினை தாக்காது விடாது என்ற உண்மைகளை வலியுறுத்துவேன் என்று தங் கருத்தை வெளியிட்டனர். அரசு முறை தவறிய வேந்தர்களை அறமே அழிக்குமாம். நம் சிலப்பதிகாரத்தில் நாம் படித்திருப்போமே, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதனை இங்கு வேறு வகையில் வடித்துரைத்துள்ளனர். கற்பியை எல்லோரும் ஏத்துவர், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பது அது. ஊழ்வினை தாக்காது விடாது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதே அது. ஆக இதே கருத்துக்களை இங்கு சுபமாணிக்கனாருடைய இந்த நூலில் கொஞ்சம் மாற்றி தந்தது போன்ற ஒரு தகவல் இங்கு இருக்கிறது. இவ்வரலாறு சோழ, பாண்டிய, சேரவேந்தர் மூவரையும் சார்ந்தது. ஆதலின் அடிகளாகிய நீரே நூல் செய்தருள்க என்று சாத்தனார் தகுதி சுட்டி இசைந்தார். ஏனென்றால் இங்கு மன்னவர்களை பற்றிய செய்தியை, மன்னவர்கள் பற்றிய அந்த நூலை ஒரு இளவரசராக இருக்கக்கூடிய அந்த சேர செங்குட்டுவனுடைய தம்பியாகிய நீங்களே இயற்றுவது சரியாக இருக்கும் என்று சாத்தனார் கூறுவதாக இங்கு சொல்லப்படுகிறது. இளங்கோ சிலப்பதிகாரத்தை 30 காதைகளாகவும் உரைநடை கலந்த பாடலாகவும் எழுதி சொல்ல மதுரை கூலவாணியின் சாத்தனார் கேட்டதாக இந்த கதை என்பது தொடர்கிறது. உரைப்பெரு கட்டுரை செங்கோல் வளைந்த நாள் முதல் பாண்டி நாட்டில் வறுமையும் நோயும் பரவின. வெற்றிவேர் செழியன் பத்தினிக்கு 1000 பொற்கொள்ளரை பலியிட்டான். அந்த
பஞ்சம் என்பதும் அந்த நோய் என்பதும் தீர்வதற்காக வெற்றிவேற் செழியன் பத்தினிக்கு 1000 பொற்கொல்லரை பலியிட்டதாக செய்தி இருக்கிறது. நாட்டு பிணி நீங்கியது. கொங்கு நாட்டு கோசரும் இலங்கை கயவாகவும் சோழன் பெருங்கிள்ளியும் கற்பிக்கு விழா நிகழ்த்தினர். கற்பு கண்ணையாகிய கண்ணகிக்கு விழா நிகழ்த்தினர். மழை வளம் பெருகிற்று என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த காதை சுருக்கத்தை தொடர்ச்சியாக இப்பொழுது புகார் காண்ட பகுதியை பார்க்க இருக்கலாம். முதல் தலைப்பாக மங்கள வாழ்த்து பாடல் என்ற தலைப்பு. சோழன் குடையே போலும் திங்களை வணங்குவோம். சோழன் திகிரி போலும் ஞாயிற்றை வணங்குவோம். சோழன் அழி போலும் மழையை வணங்குவோம். சோழன் குளம் போலும் புகாரை வணங்குவோம். புகார் நகரம் காவிரி பூம்பட்டினம். பொதியம் இமயம் ஒப்ப அழியா சிறப்புடையது. ஆக சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற அதே இயற்கையை வாழ்த்தக்கூடிய பாடல்தான் இங்கு உரைநடை வடிவில் இடம்பெறுகிறது. சோழன் குடை போலும் திங்களை வணங்குவோம், அந்த குளிர்ச்சி பொருந்திய தன்மை. சோழன் திகிரி போலும் ஞாயிற்றை வணங்குவோம், உலகையே காப்பதற்குரிய ஒரு தன்மை. சோழன் அழி போலும் மழையை வணங்குவோம், உலக மக்களுக்கு உணவாக விளங்கக்கூடிய அந்த மழை. இந்த மூன்றையும் சொல்லி சோழன் குளம் போலும் புகாரை வணங்குவோம் என்று அந்த புகார் நகரத்தை, சோழனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த புகார் நகரத்தை வணங்குவோம் என்று புகார் நகரம் காவிரி பூம்பட்டினத்தை வாழ்த்துகிறார்கள். பொதிய மலை போன்ற அந்த இமயம், பொதியம் இமயம், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தும் இங்கு சொல்வது அழியா சிறப்புடையதாக இருக்கிறது. இந்த நகரில், புகார் நகரில் வணிகன் மாநாய்க்கனுக்கு கண்ணகி பிறந்தாள். 12 வயதினள். திருமகளுக்கும் அருந்ததிக்கும் உவமையாக தக்க அழகும் கற்பும் வாய்ந்தவள். பெண்டிரும் புகழும் குணத்தினள். இந்நகரிலே வணிகன் மாசாத்துவானுக்கு கோவலன் பிறந்தான். 16 வயதினன். 12 வயது கண்ணகிக்கும் 16 வயது கோவலனுக்கும் திருமணம் என்பதற்கான செயல்கள் தான் இங்கு சொல்லப்படுகிறது. கண்கண்ட முருகன் போல்வான் யார்? கோவலன். பெண்டிர் பாராட்டும் இளைஞன் அவன். பெற்றோர் இசைவுப்படி இருவருக்கும் திருமணம் நிகழ்ந்தது. தீதின்றி வாழ்க என்று மகளிர் அரச வாழ்த்தோடு மணவாழ்த்து பாடினார்கள். அடுத்தது மனையறம் படுத்த காதை. காதலர் இருவரும் 4ஆம் மாடியில் மணிக்கட்டில் மேல் அமர்ந்தனர். மணத்தென்றலை நுகர்ந்து வேட்கை பெருகினர். நிலா முற்றம் ஏறி மலர்படுக்கையில் ஞாயிறு திங்களும் போல் அணைந்தனர். காதலர் மாலை இரண்டும் புணர்ச்சியால் தம்முள் இணைந்தனர். வேட்கை வயப்பட்ட கோவலன் கண்ணகியின் இயற்கை அழகை வாயூறி பாராட்டினான். அவ்வளவு விருப்பம் கொண்டவர்களாக இருவருமே இருந்திருக்கிறார்கள். பொன்னே முத்தே மணமே கரும்பே தேனே மருந்தே மணியே அமிழ்தே இசையே என்று அமுதூறி அடுக்கி இசைத்தான். கண்ணகி தனி சமையல் நடத்தி இல்லறம் செய்ய வேண்டும் என்று அவளை தனிமைப்படுத்தினாள் கோவலனின் தாய். இம்முறையால் கண்ணகியின் இல்வாழ்க்கை சில ஆண்டுகள் ஓடிற்று. இருவருமே நல்லபடியாகத்தான் திருமண வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். கண்ணகிக்கு அவள் சிறிய வயதினளாக இருப்பதால் அவளுக்கும் இல்லறம் செய்வதற்குரிய, சமையல் செய்வதற்குரிய செயல்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகவே கோவலனின் தாயும் இந்த இருவருக்கும் தனி ஒரு வீட்டினை எடுத்து கொடுத்ததாக இங்கு தகவல்கள் கூறப்படுகின்றன. அரங்கேற்று காதை. மாதவி காவிரி பூம்பட்டினத்தில் நாடக கணிகை குலத்தில் பிறந்தவள். ஆடல் பாடல் அழகு மூன்றும் குறைவர நிறைந்தவள்தான் இங்கு மாதவி. அவள் கூத்து திறத்தை மன்னன் முன் அரங்கேற்றி அந்த அரங்கேற்றத்தினை மன்னனுக்கு காட்ட விரும்பினாள். ஆடலாசிரியன் முதலாயோர் ஒருங்கு கூடினர். நாடக நூலோர் வகுத்தபடி அரங்கு அமைக்கப்பட்டது. தனது கலைத்திறனை மன்னனுக்கு காட்டுவதற்காக அந்த விழா ஏற்பாடு என்பது நடக்கிறது. தலைக்கோலை குளிப்பாட்டி, அந்த பரிசிலாக கொடுக்கப்படக்கூடிய அந்த தலைக்கோலை குளிப்பாட்டி மாலை அணிந்து பட்டத்து யானையின் கையில் கொடுத்தனர். அதனை அரசனிடம் பெற்ற கவிஞன் நகரை வளஞ்செய்து அரங்கில் வைத்தான். மாதவி வழக்காலை முன்வைத்து அரங்கில் ஏறினாள். ஆடி முதிர்ந்த தோரிய மகளிரும் அங்கனமே ஏறினர். அந்த அரங்கேற்றம் நடக்கக்கூடிய அந்த விழா மேடை, அந்த மேடையின் மீது அந்த பரிசு பொருள் எதுவோ அதை முன்பாக வைத்து அதன் பின்புதான் இந்த நிகழ்ச்சி என்பது தனது கலை திறமையை நிகழ்த்துவதற்காக மாதவி எடுக்கக்கூடிய அந்த
காட்சிகள் என்பது நடங்க துவங்க இருக்கிறது. நன்மை பொழிக, தீமை நீங்குக என்று தெய்வ பாடல் பாடினர். இசைக்கருவிகள் யாவும் ஒத்திசைத்தன. மாதவி மங்களமான பாலை பண்ணை பாடி தேசிக்கூத்து ஒரு வடுக கூத்துகளை பொற்பூங்கொடி ஆடியதென்னும்படி ஆடிக்காட்டி வேந்தனிடம் தலைக்கோல் பட்டமும் 1000 எண் கழஞ்சு பொன் மாலையும் பெற்றாள். தனது கலைத்திறனை நிரூபிக்கிறாள் சோழ மன்னனின் முன்பாக. அந்த மன்னன் தலைக்கோழி எனக்கூடிய அந்த பட்டத்தை முதலில் கொடுக்கிறான். அடுத்தது 1000 எண் கழஞ்சு பொன், அத்தனை மதிப்புள்ள அந்த பொன் மாலையையும் பரிசாக கொடுக்கிறான் மாதவிக்கு. அந்த மாலையை பெற்றுக்கொண்ட பின்பு, இம்மாலை 1008 கழஞ்சு பெருமதிப்புடையது, இதனை வாங்குவான் மாதவிக்கு உரியவன் என்று சொல்லி நகர இளைஞர்கள் நடமாடும் வீதியில் விற்பது போல் நிற்கும்படி தோழி கூனியை மாதவியின் தாய் நிறுத்தினாள். கோவலன் அப்பொருள் கொடுத்து மாலையை வாங்கி மாதவி வயப்பட்டான். தனக்கு ஒரு கற்புடை மனைவி உள்ளாள் என்பதை மறந்துவிட்டான். அந்த மாலையை பெற்றதன் பின்பு அந்த மாதவியுடைய தாய் ஒரு கூனியை அனுப்பி தெருவிலே நின்று இந்த மாலையை வாங்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு மாதவி உரியவளாக ஆவாள் என்ற செய்தியை அறிவிக்க சொன்னாள். அந்த அறிவிப்பு கேட்டவுடன் கோவலன் அந்த மாலையை வாங்கினான். மாலையை வாங்கிய பிறகு மாதவியின் பால் அவன் வயப்பட்டு விட்டான். கற்புடை மனைவியாக தனக்கு கண்ணகி எனக்கூடிய ஒரு துணைவி இருக்கிறாள் என்பதையே அவன் மறந்து விட்டான். அந்தி மாலை சிறப்பு செய் காதை. மாலை காலம் வந்தது. வண்டிசையும் குழலிசையும் கேட்டன. மணத்தென்றல் வீசிற்று. செவ்வானத்து இளம்பிறை தோன்றிற்று. நிலவொளி எங்கும் பரவிற்று. கணவனை பிரியாத நங்கையர் புணர்ந்து மகிழ்வு எய்தினர். பிரிந்த காதலியர் காமத்தி வெதுப்ப துயர் எய்தினர். கோவலனும் மாதவியும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நேரங்களிலே அந்த மாலை பொழுதிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இவைகள். ஆடையாலும் அணியாலும் ஒப்பனை செய்து கொண்ட மாதவி நிலா முற்றத்து பூப்படுக்கை மேல் உடனிருந்த கோவலனை புலவியாலும் கலவியாலும் இன்புறுத்தினாள். மாதவி போலவே கூடிய பெண்டிரும் சந்தனம் பூசி மாலை அணிந்து காதலர் மார்பில் களித்துயில் கொண்டனர் அந்த மாலை நேரத்திலே. கண்ணகியோ காலில் சிலம்பு அணியவில்லை, நெற்றிக்கு திலகமிடவில்லை, கண்ணுக்கு மை தீட்டவில்லை, கூந்தலுக்கு நெய் தடவவில்லை. சிரித்த முகமின்றி வருத்த முகத்தோடு இருந்தால். பிரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் கண்ணகியுடைய நிலை இவ்வாறு சொல்லப்படுகிறது. கண்ணகியைப் போலவே தனித்த பிற பெண்டிரும் நிலா முற்றம் செல்லவில்லை. தென்றல் வரும் பலகனியை திறக்கவில்லை. புணர்ந்தோர் இன்புறவும் பிரிந்தோர் துன்புறவும் மன்மதன் புகார் நகரை இரவு காலத்து ஆட்சி செய்தான். ஆக ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியரை, காதலன் காதலியரை மகிழ்விக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த மன்மதன் இரவு காலத்திலே தனித்து இருக்கக்கூடியவர்களை வருத்தக்கூடியவனாக இருப்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. இந்திர விழா ஊர் எடுத்த காதை. பொழுது புலர்ந்தது. கதிரொளி எங்கும் விளங்கியது. நகரார் இந்திர விழா கொண்டாட தொடங்கினர். சித்திரை திங்கள் நிறைமதியில் மரப்பெண்கள் கூடி நாடு வாழ்க என பூதத்துக்கு பலி கொடுத்தனர். படைஞர்களும் வேந்தன் வெல்க என்று வஞ்சினம் சாற்றி தற்பலி வழங்கினர். வடதிசை வென்ற கரிகாலன் கொண்டு வந்த கொற்றப்பந்தர், பட்டி மண்டபம், தோரண வாயில் மூன்றும் ஒருங்கிருக்கும் காட்சி மண்டபத்து பலி நிகழ்ந்தது. ஆக இங்கு இந்திர விழாவுக்கான ஏற்பாடு நடக்கக்கூடியதற்கு முன்பாக பலி வளர்க்கக்கூடிய ஒரு செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. அதிலே கரிகாலன் கொண்டு வந்த அந்த கொற்றப்பந்தர், பட்டி மண்டபம், தோரண வாயில் மூன்றும் காட்சி மண்டபத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. களவு ஒழிக்கும் வெள்ளிடை மன்றம். களவு ஒழிக்கக்கூடிய மன்றமாக வெள்ளிடை மன்றம் என்பதும், குறை தீர்க்கக்கூடிய மன்றமாக இளஞ்சி மன்றம் என்பதும், மயக்கம் போக்கும் நெடுங்கல் மன்றமும், குற்றம் தடுக்கும் பூத சதுக்கமும், கோல் காக்கும் பாவை மன்றமும் என்னும் 5 வகை மன்றத்துக்கும் பலி அளிக்கப்பட்டது. வச்சிர கோட்டத்திருந்த முரசை யானை மேல் வைத்து ஐராவத கோட்டத்துக்கு எடுத்து சென்றனர். ஆக 5 வகை மன்றங்களுடைய சிறப்பும் சொல்லப்படுகிறது. கூடவே அந்த வச்சிர கோட்டத்திலே இருந்த அந்த முரசினை யானை மேல் வைத்து ஐராவத கோட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த செய்தியும் சொல்லப்படுகிறது.
கற்பகத்தரு கோட்டம் கொடியேற்றம் செய்து இந்திர விழா துவக்கம் காட்டினர். இந்திர விழாவுடைய துவக்கத்தை அறிவிக்கிறார்கள். காவிரி புண்ணிய நன்னீரால் இந்திரனை நீராட்டினர். சிவன் கோயில் முதலாய இடங்களிலெல்லாம் விழா செயல்கள் நிகழ்ந்தன. பரத்தமை கணவன்மார் விருந்தினரை உடனழைத்து சென்றாலும் மனைவியர் ஊடல் தீருமோ தீராதோ என்று உள்நடுங்கினர். ஆக அந்த இந்திரனுக்கு வழிபாடு நடந்த அந்த செய்தி, அந்த இந்திரனை ஒரு கடவுளாக மதித்து அந்த இந்திரனுக்கு புண்ணிய நீரால் அபிஷேகம் செய்த அந்த செய்தி இங்கெல்லாம் கூறப்படுகிறது. சிவன் கோயில் முதலான அந்த கோயில்களை பற்றிய செய்திகளும் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் கணவன்மார் விருந்தினரை உடனழைத்து சென்றாலும் மனைவியர் ஊடல் தீருமோ தீராதோ என்று உள்நடங்கக்கூடிய தன்மையில் இருந்ததாக இங்கு சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்புனை இருக்கக்கூடிய இந்திர விழா நாளில் கண்ணகியின் பிரிவு கருங்கண் துன்பநீர் பெருக்கி இடந்துடித்தது. ஏனென்றால் பிரிந்து தனியாக இருக்கிறார் அல்லவா, அதனால் கண்ணகியுடைய கண் இடக்கண் துடித்ததாக சொல்லப்படுகிறது. மாதவியின் புணர்ச்சி செங்கண் இன்பநீர் உகுத்து வளம் துடித்தது. மாதவியுடைய கண் வழக்கண் துடித்ததாக, ஏனென்றால் தலைவனோடு சேர்ந்திருக்கிறார் அல்லவா. கடலாடு காதை இமயமலை வட சேடிக்கண் வாழும் வித்யாதரன் இந்திர விழாக்கான தன் காதலியோடு புறப்பாடு செய்தான். இமயம், கங்கை, உஜ்ஜயினி, விந்தம், வேங்கடம், காவிரி நாடுகளை அவற்கு காண்பித்து புகாரை அடைந்தான். ஆக வித்யாதர வேந்தன் இந்திர விழாவினை காண்பதற்காக புகார் நகரம் காவிரி பூம்பட்டினத்திற்கு தயாராகிறானாம். அவ்வாறு தயாராகுவதற்கு முன்பு அவன் வந்து சேரக்கூடிய வழியில் இமயம், கங்கை, உஜ்ஜயினி, விந்தம், வேங்கடம், காவிரி நாடுகளை தனது காதலியருக்கு காட்டி அதற்கு பிறகு புகார் நகரத்திற்கு வந்தடைந்தானாம். இவள்தான் மாதவி என்று மனைவிக்கு சுட்டி மாதவி ஆடிய 11 வகையான ஆடலை கண்டு உவப்புற்றான். யார்? வித்யாதரன். திருநாள் முடிவில் கோவலன் வருத்தங்கொண்டிருப்ப கூந்தலுக்கு மணமூட்டி முடிமுதல் அடிவரை அணிகள் பூட்டி புலந்தும் கலந்தும் கோவலனை களிப்பித்தாள் மாதவி. தன் கணவனாக கருதி மாதவி கோவலனை இந்த அளவுக்கு மகிழ்வித்துக் கொண்டிருந்தாளாம். பொழுது புலரா முன் இருவரும் வீதி பல கடந்து காலை விளக்கொளியில் கடற்கரை புகுந்து சேர்ந்தனர். அரசிலங்குமரர் முதலாய செல்வ நம்பியர் தம் காதலியரோடு அங்கு குழுமினர். கோவலனும் மாதவியும் தாழை சூழ்ந்த புன்னை நிழலில் திரையால் வளைந்த அறையில் கட்டில் மேல் அமர்ந்திருப்ப வயந்தமாலை யாழினை மாதவியிடம் கொடுத்தாள். அந்த யாழ் வாசிக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடக்க இருக்கிறது. ஏனென்றால் கடற்கரை ஓரம் ஒவ்வொருக்கொருவர் தனது கலைத்திறமையை, இசைத்திறமையை இவர்கள் நிரூபிக்கக்கூடியவர்கள் போல அங்கு மகிழ்ச்சியின் இன்ப வெள்ளத்திலே இருக்கும்போது பாடல் பாடுவதற்கு தயாராகக்கூடிய நிகழ்வு என்பது நடக்கிறது. காணல் வரி. மணமகள் போலும் அழகிய யாழை தொழுது வாங்கிய மாதவி குற்றமின்மையை இசை எழுப்பி பார்த்து கோவலனிடம் நீட்டினாள். அந்த யாழிலே எந்த ஒரு குற்றமும் இல்லை, அதனால் வாசிப்பதனால் நல்ல ஒரு இசையை பிறக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த யாழினை கோவலனிடம் நீட்டினாள். அவன் காவிரியையும் காணலையும் இந்த கடற்கரை சோலையையும் இடமாக வைத்து வரி பாடல்களை யாழில் வாசித்தான். தலைவன் தலைவியர்த்தம் களவு காதலை பொருளாக வைத்து பாடினான் கோவலன். முதலாவது கோவலன் பாடிய பொருள் எவ்வடிப்பட்டது என்றால், தலைவன் தலைவியர் தம் களவு காதலை பொருளாக வைத்து பாடக்கூடியவனாக கோவலன் இருந்திருக்கிறான். இவன் பாடலில் ஒரு குறிப்பு உண்டு என்றும் வேறொருத்தியால் மயங்கியுள்ளான் என்றும் மாதவி கருதி யாழை தான் வாங்கினாள். முதலாவது தான் கொடுத்த யாழை திரும்ப வாங்குகிறாள். யார்? மாதவி. தானும் பிறன் ஒருவனை காதலித்த ஒரு குறிப்புடையவள் போல ஏட்டிக்கு போட்டியாக காதற் பொருளில் காணல் வரிகளை பாடுகிறாள் மாதவி. ஆக கோவலன் பாடிய பாடலுடைய பொருள் வேறு மாதிரி இருப்பதை தெரிந்த மாதவி தனது திறமையால் தானும் ஒரு பாடலை அதே ஏட்டிக்கு போட்டியாக பாடக்கூடிய தன்மையில் வருகிறாள். அவளுடைய அந்த பாடலை கேட்ட அந்த கோவலன் குறிப்பை குறிப்பென கருதாது அயலான் மேல் கொண்ட கள்ளக்காதல் என்று கோவலன் எண்ணுகிறான்.
மாயமும் பொய்யும் உடைய குலத்தில் பிறந்த மாதவிக்கு இஃது இயல்பு என்று துணியுமாறு ஊழ்வினை தாக்கிற்று. இயல்பாகவே ஒருவருக்கொருவர் புரிந்த தன்மையில் இருந்தாலும் கோவலனுக்கு அவன் செய்த ஊழ்வினை என்பது இவ்விடத்தில் தாக்கியதாம். ஆதலின் மாதவியை அணைத்த கையை நெகிழ்த்தான். பொழுது போயிற்று, போவோம் வா என்றான். தான் மட்டும் எழுந்து இடம் நீங்கினான். அங்கு பிரிவு என்பது தோன்றிவிட்டது. என்ன செய்வது என்று மாதவிக்கு ஒன்றும் தோன்றவில்லை. கூட வந்த காதலன் இல்லாமல் தான் வண்டி ஏறி தன் வீடு புகுந்தாள் மாதவி. வேனில் காதை. இளவேனில் வரவை தென்றல் குளிர்ந்து காட்டிற்று. குயில் கூவி காட்டிற்று. கோவலன் பிரிவால் வருந்திய மாதவி வாயால் பாடி யாழிசைத்தால் பண் மயங்கிற்று. இளவேனில் காலத்தினுடைய அந்த வரவினை குளிர் காட்டியதாம், குயில் கூவி காட்டியதாம். பிரிவால் வருந்தி கொண்டிருந்த அந்த மாதவி வாயால் பாடி யாழிசைக்கக்கூடிய அந்த இயல்பு எப்பொழுதும் சிறந்ததாகவே இருந்தாலும் இங்கு பிரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பாடலும் யாழும் சரியாக தோன்றவில்லை என்ற கூடிய கருத்தும் சொல்லப்படுகிறது. தாழை முனையை வெண்மடலை எழுது தாளாகவும் பித்திகை மலர் எழுத்தாணியாகவும் சாதிலிங்க குழம்பை மையாகவும் கொண்டு காம உணர்ச்சி தூண்ட கோவலனுக்கு ஒரு திருமுகம், ஒரு கடிதம் எழுதுகிறாளா மாதவி. உயிர்களை துணையோடு கூட்டும் இளவேனில் என்பான் முறை தெரியா சின்ன அரசன் மாலை திங்களும் நேர்மையுடையன் அல்லன். உயிர்களை துணையோடு கூட்டும் இளவேனில் என்பான் முறை தெரியா சின்ன அரசன் மாலை திங்களும் நேர்மையுடையவன் அல்லன் என்றால் அவன் தலைவன் தலைவி ஒன்று சேர்ந்து இருக்கும்போது மகிழ்ச்சியை தருகிறான். ஆனால் பிரிந்திருக்கும்போது பிரிந்திருக்கிறார்களே என்ற ஒரு தயவுதாட்சனை காட்டாமல் அவன் மேலும் துன்பத்தை தரக்கூடியவனாக இருக்கிறானே. மலரம்பால் உயிரை கொள்கிறான், இது நீர் அறியாததன்று என தன் காம வேட்கையை வெளிப்படுத்தினாள். தோழி வயந்தமாலை. வடிவாய் ஓலையை கோவலன் வீதியில் கண்டு நீட்ட ஆடல் மகளாகிய மாதவிக்கு நடிக்க தெரியாதோ என்று நகைத்து ஓலையை கோவலன் வாங்க மறுத்துவிட்டான். முதல் கடிதத்தை வாங்க மறுக்கக்கூடிய செய்தி. அதனை செவிப்பட்ட மாதவி இன்று மாலை வாராராயினும் நாளை காலை வருவார் என்று வயந்தமாலைக்கு ஏமாற்றம் தோன்றாதபடி உரைத்தாள். எனினும் படுக்கை கொள்ளாது இருந்தாள் மாதவி. கணாத்திரம் உரைத்த காதை. மாலதி என்னும் பார்ப்பனி மாற்றாளின் குழந்தைக்கு பால் கொடுக்கையில் விக்கி அந்த குழந்தை செத்துவிட்டது. அவன் பெருங்கவலையை நீக்க ஐயன் கோயில் தெய்வமாகிய சாத்தன் குழவியாய் தோன்றினான். தேவந்தியை மணந்தான். அத்தேவந்தியிடம் நாங்கள் வேற்றூர் சென்றோம், பொய்யான ஒரு பழி ஏற்பட்டது, கோவலன் தீங்கு எய்தினான், அரசன் முன் வழக்காடினேன், அரசனுக்கும் ஊர்க்கும் அழிவு உண்டாயிற்று, பின் சில நலம் பெற்றோம், இவ்வாறு கனவு கண்டேன் என கண்ணகி உரைக்கிறாளாம். ஆக கண்ணகியுடைய கனவிலே எத்தகைய நிகழ்வுகள் நடந்தது என்பதனை சொல்லி அவளது எதிர்காலம் எவ்வாறு வரப்போகிறது எனக்கூடிய செய்தியும் அந்த கனவின் வாயிலாக வெளிப்பட்டதாக இங்கு தகவல். புண்ணியத்துறை குளித்து காமன் கோயிலை தொழுதாள். பிரிந்த கணவன் மீள்வான், இருமையும் இன்பம் உண்டு என்று தேவந்தி வழி கூற இவ்வழி பெருமை என்று என சுருங்க சுட்டி விடுத்தாள் கண்ணகி. மாதவியை துறந்த கோவலன் வந்தான். மனைவியின் திருமேனி மெலிவை கண்டான். வஞ்சகியின் கூட்டத்தால் தன் பெருஞ்செல்வம் கரைந்தது என்று நாணினான் என்று கருதிய கண்ணகி, அவனுடைய தோற்றத்தை கண்ட கண்ணகி, கோவலன் முன்பு இருந்த காலகட்டத்தில் இருந்த தோற்றமும் இப்பொழுது வந்த காலத்தில் அவனுடைய தோற்றமும் எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த கண்ணகி வழக்கம் போல் இப்பொழுதும் சொல்லுகிறான். இளஞ்சிரிப்போடு கார்ச்சிலம்புகள் இன்னும் உள்ளன, கொள்ளுங்கள் என்று மொழிந்தாள். ஒவ்வொரு முறை வந்த பொழுதும் ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொண்டு போய் மாதவியிடம் கொடுத்த அந்த கோவலன் இந்த பொழுது தலை குனிந்து சோகமாக வருவதனை பார்த்த அந்த கண்ணகி இளஞ்சிரிப்போடு சொல்லுகிறாளாம், கார்ச்சிலம்புகள் இன்னும் உள்ளன, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாளாம். அதற்கு கோவலன் சொல்கிறான், நங்காய், இச்சிலம்பை முதலாக கொண்டு இழந்த நகைகளை ஆக்குவேன், மதுரைக்கு செல்வேன், நீயும் வருக எழுக என அறுதியிட்டு உரைத்தான். வினை வழிகாட்ட இரவு விடியா முன் இருவரும் நடந்தனர்.
நாடுகாண் காதை. கோவலனும் கண்ணகியும் காவிரியின் வடகரை வழியாய் மேற்கு நோக்கி சென்று சமணத்துறவி கவுந்தியடிகளின் தவப்பள்ளியை நெருங்கினர். அவர்கள் இரவு நேரத்திலே கிளம்பும்போது செல்லக்கூடிய வழியிலே சமணத்துறவியாகிய கவுந்தியடிகளை தவப்பள்ளியில் முதலாவது காண்கின்றனர். நடைவருத்தம் தாங்காது பெருமூச்சு விட்ட கண்ணகி, இன்னும் மதுரை எவ்வளவு தூரம் இருக்கும் என்று கேட்டார். ஆக சென்ற துவக்கத்திலேயே, போகக்கூடிய வழியினுடைய ஆரம்பத்திலேயே மதுரை எவ்வளவு தூரம் இருக்கும் என கேட்ட அந்த கண்ணகியுடைய கேள்வி இங்கு கோவலனை யோசிக்க வைத்ததாம். அவன் சொல்கிறானாம், 6-5 காவந்தான், கிட்டந்தான் என கோவலன் விளையாட்டாக கூறினான். கவுந்தியும் மதுரைக்கு ஏக இருந்தாள். மூவரும் சோலை வழியாக நடந்தனர். காவிரியின் நீரொலிகளையும் உழவர் உலத்தியர் பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தனர். ஆக கோவலன், கண்ணகி, கவுந்தி மூவருமே மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். நாள் ஒன்றுக்கு ஒரு காவதம் நடந்து திருவரங்கம் முதலாவது சென்று சேர்கின்றனர். படகேறி காவிரி தென்கரையில் ஒரு பொழிலகத்து இளைப்பாரி இருக்கையில் அங்கு வந்த ஒரு காமுகனும் பரத்தையும் இவர்கள் ஒரே தாய்க்கு பிறந்து கணவன் மனைவியானவரோ என கோவலனையும் கண்ணகியும் கேலி செய்கின்றனர். இந்த செய்தியை கேட்ட, இந்த பேச்சினை கேட்ட கவுந்தி அவர்களை பார்த்து சாபம் விடுகிறாளாம். கவுந்தியடிகள் அப்பதர்களை நரியாக சபிக்கிறார். பின் மூவரும் யானையை கோழி வென்ற சிறப்புடைய உரையுரை சேர்ந்ததாக இந்த பகுதி இருக்கிறது. ஆக இதுவரையில் பார்த்த இந்த பகுதிகளை வைத்து ஒரு சில பயிற்சி வினாக்களை உங்களுக்காக. பத்தினிக்கு 1000 பொற்கொள்ளரை பலியிட்டவர் யார்? பத்தினியாகிய அந்த கண்ணகி கோபத்தோடு இருந்து சென்றாள் அல்லவா, அவளுடைய அந்த கோபத்தை தணிவிப்பதற்காக 1000 பொற்கொள்ளரை பலியிட்டவர் யார்? சரியான பதில் வெற்றிவேர் செழியன். சிலப்பதிகாரத்தினுடைய 3வது காதையாக இடம்பெறுவது எது? சிலப்பதிகாரத்தினுடைய 3வது காதையாக இடம்பெறுவது எது? சரியான பதில் அரங்கேற்று காதை. மாலையை வாங்குவான் மாதவிக்கு உரியவன் என்று சொல்லி நகர இளைஞர்கள் நடமாடும் வீதியில் விற்பது போல் நின்றவள் யார்? நிற்கச் சொன்னவள் யார் என்றால் சித்ராபதி. நிற்பவள் யார்? நின்றவள் யார்? யாரென்றால் கூனி. இளஞ்சி மன்றத்தின் பயன் யாது? இளஞ்சி மன்றத்தின் பயன் யாது? இளஞ்சி மன்றத்தின் பயன் யாது என்ற வினாவுக்கான சரியான பதில் குறை தீர்க்கும். கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி புறப்பட எண்ணிய செய்தி இடம்பெறும் காதை எது? எந்த பகுதியிலே இவர்கள் மதுரை நோக்கி புறப்பட தயாராகக்கூடிய செய்தி இடம்பெறுகிறது? சரியான பதில் கணாத்திரம் உரைத்த காதை. ஆக இன்றைய வகுப்பிலே நாம் பார்த்த தலைப்புகளின் அடிப்படையில் என்னென்ன தலைப்புகளை கண்டிருந்தோம் என்று ஒரு சில செய்திகளை பார்ப்போம். முதலாவது, சிலப்பதிகாரத்தினுடைய புகார் காண்ட அமைப்பிலே மொத்தம் 10 காதைகள் இருக்கின்றன என்பதனை கண்டோம். முதலாவது மங்கள வாழ்த்து பாடல், அடுத்தது மனையனம் படுத்த காதை, அரங்கேற்று காதை, அந்திமாலை சிறப்பு செய் காதை, இந்திர விழா ஊர் எடுத்த காதை, கடலாடு காதை, காணல் வரி, வேனில் காதை, கணாத்திரம் உரைத்த காதை, நாடுகாண் காதை என்ற இந்த காதைகளின் அடிப்படையில் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதனை சுருக்கமாகவும் சற்று தெளிவாகவும் கண்டிருந்தோம். ஆக இன்றைய வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வகுப்பிலே சிலப்பதிகாரம் பகுதி 2, சிலப்பதிகாரத்தினுடைய 2வது பகுதியாகிய மதுரை காண்ட பகுதிகளை அடுத்த வகுப்பிலே நாம் காணலாம். அதுவரையில் அனைவருக்கும் நன்றி.